துர்கா சீரியல்ல இப்போ ராட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விஷயம் சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும். துர்கா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப சில பேர்லாம் வரப்போறாங்க. கரெக்ட்டா சொல்லிடுவீங்கல்ல. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம். என்ன காப்பாத்துறேன்னு நீங்க உத்தரவாதம் குடுத்துருக்கீங்க. அதுக்காவது நான் எல்லா உண்மையும் சொல்லிர்றேங்கிற மாரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. நான் அத பார்க்கறதுக்காக பக்கத்து ரூம்ல ஃபைல் எல்லாம் தேட வேண்டியது இருக்கு. அது எல்லாத்தையும் வந்து தேடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஏன்னா, மாரி சம்மந்தப்பட்ட விஷயம் துர்காவுக்கு நல்லாவே தெரியும்ல. அதுக்கேத்த மாரி அந்த ஃபைலையும் வந்து கமிஷனர் முன்னாடி வந்து குடுத்தா நல்லாருக்கும்னு சொல்ட்டு, வேக வேகமா எல்லா ஃபைலும் பழைய ஃபைலையும் வந்து தேடிட்டு இருக்காங்க. 2, 3 கான்ஸ்டபிளையும் வந்து கூப்பிடுறாங்க. இந்த மாரி கேஸ் வந்து இருக்குல்ல. ஆமா இருக்கு. அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில் எல்லாமே இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள எனக்கு வந்தே ஆகணுங்கிற மாரி சொல்ட்டு, வேக வேகமா கொஞ்சம் கொஞ்சம் ஃபைல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முன்ன இதுக்கு ப்ரீவியஸ்ங்கிற மாரி சொல்லிட்டே இருக்கிறப்ப ஓகே மேடம். எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, நாகஜோதி வந்து நிக்கிறாங்க. நின்னோனே, "இது எப்படிப்பா இங்க வந்துச்சுன்னு?" அங்க இருக்கிறவங்கலாம் தள்ளி தள்ளி போறாங்க அந்த இடத்துல. ஓ! இவரு தான் தாராக்கு எதிரா வந்து பேசப் போறாரா? சரின்னு சொல்ட்டு, அந்த இடத்துல நாகஜோதி அவங்க பக்கத்துல வந்து நின்னுட்டு, அப்படியே வந்து போயிட்டாங்க. அவங்க பாட்டுக்கு நல்லா அசந்து வந்து தூங்குறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் கமிஷனர் வராங்க. இந்த விஷயத்துல துர்கா சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்துட்டா. யாரு காரணம்னு சொல்லப் போறான்னு சொல்ட்டு ஆர்வமா உள்ள போறாங்க. நாகஜோதி வந்த விஷயம் கமிஷனருக்கு தெரியாது. அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த உயர் அதிகாரிக்கு. அப்படியே வந்து உள்ள வந்து பார்த்தா, இவரு நல்லா அசந்து வந்து தூங்குறாப்புல. "என்ன ஆச்சும்மா?" அப்படின்னு சொன்னோனே, துர்காவுக்கே ஒண்ணும் புரியல. எதார்த்தமா வெளில வந்து பார்க்குறாங்க. நம்ம துர்கா, "என்ன ஆச்சுங்கிற மாரி கேட்குறாங்க." இங்க இது மாரி ஒரு விஷயம் வந்துட்டு போச்சுங்கிற மாரி சொன்னோனே, கடுப்பாயிட்டாங்க. "என்னது? இது மாரி விஷயம் வந்துட்டு போச்சா? எப்படி இது எல்லாம்?" அப்படின்னு சொல்லும்போது, "துர்கா, நீ என்னம்மா ஆதாரம் வச்சிருக்கேன்னு சொன்னியே?" "இவரு தான் சார் சொல்லுவாரு. இப்படி ஆயிடுச்சுன்னு நான் எதிர்பார்க்கல. முன்கூட்டியே வந்து ஏதாவது ஆதாரம் வந்து வச்சிருக்கியா?" "இன்னும் வாங்கலங்கிற மாரி சொல்லிர்றாங்க. ஆனா யார் காரணம்னு தெரியும்." "என்ன துர்கா இப்படி பண்ணிட்ட? நீ ரொம்ப புத்திசாலித்தனமான பொண்ணுன்னு நெனச்சேன். இப்படி வந்து சிரமப்படுத்திட்டியேம்மா." "இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன் சார்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, நம்ம கிட்ட தான் அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில, "என்ன ஆகப்போகுது சார்?" அப்படின்னு நெனச்சேன். ஆனா இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில அந்த பையனோட அப்பா வருவாரு. ஏற்கனவே உன் மேல கோவத்தில இருக்காரு. இப்ப முக்கியமான விஷயத்த வந்து நீ இப்படி சொல்லாம உட்டுட்டன்னா, என்ன அர்த்தம்? அட்லீஸ்ட் அவரு யாருன்னு சொன்னாரா? சொன்னாரு சார் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னாரு ஓகே. ஆனா இவரு இல்லாம நம்ப எதார்த்தமா வந்து சொன்னா, நம்ப மூடி மறைக்கிறோம்னு எல்லாரும் நெனைக்க மாட்டாங்களா? அப்படின்னு சொன்னோனே, கோவத்தின் உச்சத்தில இருக்காங்க. இப்ப அவரு வந்து வரப்போறாரு. என்னமோ நடக்க போது அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க போறேன்னு சொல்ட்டு, சந்தோஷமா வந்து உள்ள வந்து வராங்க. சொல்லுங்க சொல்லுங்கன்னோனே, அந்த வெள்ள கோட்ட வந்து சுத்தி வந்து மறைச்சுக்கிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. "துர்கா, சொல்லு துர்கா. நான் என்னமோ ஏதோ நெனச்சேன். நீ ரொம்ப கெட்டிக்காரித்தனமான பொண்ணு தான். அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆவணும்." அப்படின்னு சொல்றப்ப, "அது ஒருத்தருக்கு தெரியும் சார்." அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் வந்து விலகுறாங்க. யாரும்மா வந்து என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லப் போறான்னு சொன்னோனே, அவர் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துடுறாங்க. "என்னம்மா இப்படியெல்லாம் நடந்திருக்கு? இவர்கிட்ட கேட்டியா?" அப்படின்னு சொன்னோனே, "எல்லா விஷயத்தையும் கேட்டேன் சார். அவங்க யாருங்கிற விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா, சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு தெரியல. ஆதாரம் இல்லாம போயிடுச்சேங்கிற மாரி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. துர்கா, "நீ கண்டுபிடிக்க தாம்மா ஆதாரம் எல்லாம் வேணும். நான் உன்ன நம்புறேன். தயவு செஞ்சு சொல்லுங்கிற மாரி சொன்னோனே, "சரி சார். நான் உண்மைக்கு கட்டுப்பட்டு எல்லாத்தையும் சொல்றேங்கிற மாரி சொன்னோனே, அந்த இடத்துல துர்கா வந்து யோசிக்கிறாங்க. சார் சொல்லலாமா வேணாமான்னு நான் இப்ப யோசிக்கணும் அப்படின்னு சொன்னோனே, கடுப்பாயிட்டாங்க. "நீ கூப்ட்ட எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு. அதுக்கு தான் நான் ஃபோன்லயே கேட்டேன். நீ சொல்ல மாட்டேன்ட்ட. வந்ததுக்கப்புறம் சொல்லலான்னு பார்த்தா, இவரு தூங்கிட்டு இருக்காரு. உன்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாரான்னு கேட்டா, சொன்னாருன்னு சொல்ற. ஆனா, நீ எதுவுமே வந்து ஆதாரம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு தேவை ஆதாரம் இல்ல. நான் உன்ன நம்புறேன். யாருன்னு தகவல மட்டும் சொல்லன்னோனே, யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே இன்னொரு உயர் அதிகாரி வந்திருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேட்குறாங்க. நான் எத பத்தியும் கோவப்படல. துர்கா கண்டுபிடிச்சுட்டா. நான் சூப்பரா நம்புறேன். அதுல சந்தேகமே வேணாம். யாருன்னு சொல்லுங்க. அது போதும் அப்படின்னு சொன்னோனே, சரி துர்கா சொல்லு. சார் அதனால எதுவும் பிரச்சனை வந்துருச்சுன்னா, அதெல்லாம் ஒண்ணும் வராது. தாரா தான் அப்படின்னு சொல்றாங்க. என்னது தாராவா? ஒரு பொண்ணா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா சார். அவங்களுக்கு ஒரு 55 வயசு கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களுக்கும் என் பையனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? ஃபோட்டோ டீட்டெயில் எதுவும் இருக்கா? எனக்கு தெரிஞ்சுக்கணும். அவங்க எங்க இருக்காங்க? பேரு மட்டும் தான் தெரியுமா? இல்ல அட்ரஸ், விலாசம் எல்லாம் தெரியுமாங்கிற மாரி கேட்குறாங்க. இந்த லிஸ்ட் வந்து ஏதாவது பேர்ல சம்மந்தப்பட்டிருக்கா? எதுவும் இருக்கிற மாரி தெரியலையே! அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அதிகாரி வந்து கேட்ட உடனே, "என்ன துர்கா இந்த கேஸ திசை திருப்ப பார்க்குறியா? இல்ல உண்மைய தான் சொல்றியா? இப்ப தான் எனக்கு சந்தேகமே வருது."
அவங்கள பத்தி எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் சார். அவங்க எதுக்கும் சம்மந்தப்படுத்தலன்னு இவரு வந்து சொல்லிட்டுருக்காரு. ஆனா, அவங்க யார் எப்பேர்ப்பட்டவங்கன்னு எனக்கு தான் தெரியும்னு சொல்லி, ஒரு பெரிய ஃபைல் கட்டே வந்து போடுறாங்க. இவ்ளோ பெரிய விஷயமும் தாரா தான் காரணம். அதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்ல. இது எல்லாம் அவங்க தான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா, அவங்க இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு சொல்ட்டு, என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாதுன்னு எல்லா ஃபைலையும் வந்து காட்டுறாங்க. "என்னப்பா நீ என்னமோ சொல்லிட்டு இருக்க? அவங்க மிகப்பெரிய வந்து ஆள் போல இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, சரி அவங்களோட ஃபோட்டோ எங்க இருக்கு? எனக்கு ஃபோட்டோ வந்தே ஆவணும். ஃபோட்டோ வேணாம் சார். அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கே தெரியும். சூப்பர் துர்கா! விலாசத்த சொல்லு. நான் அவங்கள போய் பார்க்கணும். என்ன காரணம்னு நான் கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லும்போது, வேற யாருமே இல்ல சார். எனக்கு ரொம்பவே தெரிஞ்சவங்க தான். என்னது உனக்கும் தெரிஞ்சவங்களா? அப்ப நான் கூட்டிட்டு வர வேண்டியது தானே? என்னால எப்படி கூட்டிட்டு வர முடியும்? இவர் ஏதாவது சொல்லி எழுதி குடுத்து கையெழுத்து போட்டிருந்தா, டக்குன்னு நான் போய் கூட்டிட்டு வந்திருப்பேன். இல்லாட்டி என்னால முடியாது. இவர்கிட்டயே கேளுங்கன்னோனே, ஆமா சார். எதுவுமே இல்லாம நாங்க நாங்களா வந்து எல்லா உண்மையும் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும், நாங்க எல்லாம் இருக்கான்னு தான் பார்க்கணும். பேப்பர் கையில இருந்தா மட்டும் தான் வீடு தேடி போவே முடியும். அதுதான் சார் எங்களுக்கு வந்து ஒபே பண்ணணுங்கிற மாரி சொல்றாங்க. சரியா, நீ ஒபே பண்ணு. நல்லா இருந்துக்க. கரெக்ட்டா ப்ரொசீஜர் படியே வா. என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. தாரான்னு பேர் மட்டும் சொன்னா போதுமா? நான் எந்த தெருவுல போய் தேட முடியும்? சொல்லுங்கய்யா அப்படின்னு சொன்னோனே, வேற யாரும் இல்ல. என்னோட மாமியாரு அப்படின்னு சொன்னோனே, என்னது அப்பன்னா சூர்யாவோட அம்மாவா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா, அவங்க தான் தாரா. அவங்க கிட்டயா வந்து இவ்ளோ பெரிய விஷயம்லாம் வந்து இருக்கு? இந்த ஃபைலுக்கெல்லாம் வந்து சொந்தக்காரங்க அவங்க தானா? அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, ஆமாங்கிற மாரி சொல்றாங்க அந்த இடத்துல. இத கேட்ட உடனே "என்னய்யா அது? எனக்கு குழப்பமா இருக்கே! அவங்கள பார்த்தா அப்படியெல்லாம் எதுவும் தெரியலையே!" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதான் சார் அவங்களோட புத்திசாலித்தனமே. நான் உண்மைய சொல்ல வேண்டியது என்னோட கடமைன்னீங்க. நான் சொல்லிட்டேன். எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சு உங்கள்ட்ட குடுத்துட்டேன். சரி, ஆனா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? எனக்கு ஒண்ணும் புரியலங்கிற" மாரி சொன்னோனே, "சார் நீங்களே பேசினத கேளுங்கன்னு" சொல்லி அந்த இடத்துல ஃபோன் ஆதாரத்த அப்படியே வந்து காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.